3 months 3 மாசம் நம்ம ஃப்ரீயா இருக்கும். அதனால அவன் எப்ப வேணாலும் எழுந்திருக்கலாம், எப்ப வேணாலும் தூங்கலாம், எப்ப வேணாலும் சாப்பிடலாம் இல்லாம they should have a routine life. அந்த routine lifeல there should be some time for learning to make a routine learning system. அட்லீஸ்ட் காலையில 1 மணி நேரம் இல்ல ஈவினிங்ல 1 மணி நேரம் ஒரு லேர்னிங்காக ஒரு டைம் ஒதுக்கி அவங்களுக்கு லேர்னிங்காக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பெற்றோர் as well as teachers schools can create. Then for the teachers, this is specifically for the teachers. So be a example. நம்ம நிறைய நேரத்துல அட்வைஸ் பண்றோம். ஸோ யூனோ காந்தி கிட்ட யாரோ ஒரு அம்மா போயிட்டு கேட்டாங்களாம், வந்துட்டு என் பையன் சுகர் நிறைய சாப்பிட்றான், இனிப்பு நிறைய சாப்பிட்றான், அவனை இனிப்பு சாப்பிட வேணாம்னு சொல்லுங்க. அது காந்தி என்ன சொல்லியிருக்காரு, அம்மா நீங்க போயிட்டு அடுத்த வாரம் வாங்க அப்படின்னு இருக்காரு. ஸோ தே கேம் நெக்ஸ்ட் வீக் வந்ததும் அவர் சொல்லியிருக்காரு, தம்பி இனிப்பு வந்துட்டு உனக்கு உடம்புக்கு நல்லது இல்லை, ஸோ யூ கேன் ரிடியூஸ் அப்படின்னு இருக்காரு. ஸோ அந்த அம்மா கேட்டிருக்காங்க, என்ன ஐயா இதை போன வாரமே சொல்லியிருக்கலாமே என்று. காந்தி சொல்லியிருக்காரு, சாரிம்மா எனக்கும் அந்த ஒரு ஹேபிட் இருந்தது, ஐ ஹாவ் டு அன்லேர்ன் தட் ஹேபிட். நான் அந்த ஹேபிட்டை வந்துட்டு விட்டுட்டு தான் நான் அட்வைஸ் பண்ணணும். ஸோ தட் கைண்ட் ஆஃப் அ ரோல் மாடல் அண்ட் எக்ஸாம்பிள் டு த ஸ்டூடெண்ட்ஸ் வி மஸ்ட் பி. தென் பாசிட்டிவ் லேர்னிங்காக ஸ்பேஸை வந்துட்டு கிரியேட் பண்ணி கொடுக்கலாம். தென் help your student to visualize a positive outcome from every scenery before they starting scenario. So ஒவ்வொரு சுச்சுவேஷன்லயும் வந்துட்டு நம்ம வந்துட்டு the positive thinking, I will be just dealing with that, so I don't want to touch much upon it to go. So eliminate negative kind of a vibration kind of things we can negative பேசுறவங்க பேசாம நம்ம வந்துட்டு அவாய்ட் பண்ணலாம். Then you can help student to change the negative thinking pattern. So நம்ம வந்துட்டு திருவுக்கு தெரியும் ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு ரொம்ப நெகட்டிவா தான் பேசிட்டு இருப்பாங்க. So we know, I don't want to use her name. So Thiru, you might be remembering a girl. So she used to be always yes sir, because she failed. So அந்த நெகட்டிவ்னஸ் தான் அந்த பொண்ணை வந்துட்டு அடுத்த லெவலுக்கு போக விடாம பெரிய காலையெல்லாம் சேர்த்து விட்டோம், படிக்க வச்சோம், பட் she couldn't perform well because her negative thinking. So அது போல நெகட்டிவ் திங்கிங் பேட்டர்னை வந்துட்டு we should change. It's a more important. இது வந்துட்டு சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். கண்டிப்பா we have to make an effort. I also will try to give some tips for it. Then play the role of your students biggest fan. So ஸ்டூடெண்ட் வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணா we should appreciate. ஒரு கிளாப் பண்ணி அப்ரிஷியேட் பண்றது, pat on him and just say, தம்பி நல்லா பண்ணிருக்க, வெல் டன். நான் எங்க காலையில ஈவன் now எங்களுடைய அப்கோர்ஸ் நான் அந்த பிரின்சிபல் இல்லை, ஸோ பழைய பிரின்சிபல் என்ன சொல்லுவாங்க, என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வெல்கம் அட்ரஸோ ஏதோ ஒரு டாக் கொடுத்தா வந்துட்டு உடனே அதில் நல்லா பண்ணீங்க அதில் பண்ண அப்படின்னு வரும். ஸோ தட்ஸ் அ கைண்ட் ஆஃப் பேட்டிங். ஸோ அவர் போகும்போது I didn't remember many things. I remember only those things. I typed on the chat, Father, I'm thankful for this kind of encouraging words. So we have to be fan of the things. So now for the students. So the first thing is thinking positively. ஸோ நம்ம பாசிட்டிவா திங்க் பண்ணணும். பாசிட்டிவா திங்க் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. பாசிட்டிவா திங்க் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்மளுடைய திங்கிங் பேட்டர்ன் we have to change. பாசிட்டிவ் திங்கிங்க்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, ஆல்ரெடி we know from the movie, கன்னியாகுமரி கடற்கரையில நின்றுக்கிட்டு கடலை பார்த்து I am at the end of the Indian map அப்படின்னு சொன்னா it is a negative thinking. அதே இந்த பக்கம் நிலத்தை பார்த்து திரும்பி நின்று ஸோ ஐ எம் அட் த பிகினிங் ஆஃப் அ இந்தியா மேப், ஸோ எனக்கு இந்தியா இருக்கு என் முன்னாடி அப்படின்னு சொன்னா இட்ஸ் அ பாசிட்டிவ் திங். ஸோ வி ஹாவ் டு கிரியேட் தோஸ் டைப் ஆஃப் பாசிட்டிவ் திங். ஸோ பாசிட்டிவ் திங்கிங் கிரியேட் பண்றதுக்கு ஒரு சில விஷயங்கள் வி ஹாவ் டு கல்டிவேட். வாட் ஆர் சம் ஆஃப் திங்ஸ் விச் வி ஹாவ் டு கல்டிவேட் என்னன்னா, ஸோ நகைச்சுவை உணர்வு. வி ஷுட் கல்டிவேட் கைண்ட் ஆஃப் நகைச்சுவை உணர்வை நம்ம கல்டிவேட் பண்ணணும். ஸோ ஸ்டூடெண்ட் கிட்ட இருந்து அது போல விஷயங்களை கொண்டு வர நம்ம டீச்சர்ஸும் வந்துட்டு we have to help them. ஸோ they will have, பட் ஒரு மாதிரி டல்லா உட்காந்துருப்பான், ரொம்ப மூடியா உட்காந்துருப்பான், பட் அவனை கொஞ்சம் கிண்டல், if you just kindle him, he'll be doing lot of things, lot of funny things which might help people to be happy or those kind of things. அந்த விஷயங்களை நம்ம பண்ணலாம். ஸோ அதே போல நம்மளுடைய பழகக்கூடிய குரூப், நம்ம பழகக்கூடிய நண்பர்கள் எல்லாமே பாசிட்டிவா பேச முடியும். நெகட்டிவா பேசணும்னா நம்ம அவாய்ட் பண்ணணும். தம்பி உன்னால முடியும் சொல்லக்கூடிய ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம பழகணும். உன்னாலாம் முடியாதா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கூட பழகக்கூடாது.
ஸோ இது போல ஒரு சில விஷயங்களை நம்ம வந்துட்டு பயன்படுத்தணும். ஆக்சுவலி அந்த பழகக்கூடாதுன்ற ஒரு வார்த்தையை சொன்னேன். ஆக்சுவலி அந்த அது போல ஒரு சில வார்த்தைகளும் நம்ம வந்துட்டு we have to consciously avoid. ஸோ பெற்றோர் as well as teachers ஸ்டூடெண்ட் கிட்ட ஸ்டூடெண்ட் கிட்ட சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்னன்னா பாசிட்டிவான விஷயங்கள். உங்ககிட்ட வந்து நிக்கிறான், சார் இந்த கணக்கு எனக்கு புரியல, தம்பி நீ ஒரு 2-3 டைம் ட்ரை பண்ணி பாரு, உன்னால முடியும் அப்படின்னு சொல்லணும். உன்னால முடியாது, அந்த கூடாது, முடியாது, அது போல நெகட்டிவ் வேர்ட்ஸ் should not be used. cannot, அது போல வார்த்தைகள் you can, you try. So those kind of terms only will make you feel happy. So students வந்துட்டு அப்படி பாசிட்டிவ் திங்கிங் கிரியேட் பண்ணா I cannot என்ற things will become I can. I ate என்றது I tried to do. அப்படின்ற போல it will change. So this type of positive thinking we should cultivate. So அதே போல நம்ம அடுத்தவங்க கிட்ட இருந்தோம், அதே போல நம்மளுடைய ரீடிங்ஸ் we should try to take some books. So அதுல என்ன சொல்ல வரனா ஒரு சில habits we have to cultivate. We have to cultivate an habit. Our habit என்றதை விட hobby. We have to cultivate an hobby that நம்மளுடைய டைம் ஃப்ரீ டைம்ல we should be involved in something. So ஒரு நல்ல மியூசிக் கேட்கலாம், மெலோடியஸ் அண்ட் என்கரேஜிங் மியூசிக் வந்துட்டு கேட்கலாம். ஸோ அது போல நிறைய விஷயங்கள், நிறைய புத்தகம் வாசிக்கலாம். ஸோ இது போல we should cultivate some type of a hobbies which should be lifelong companion. நம்ம ஃப்ரெண்ட்ஸை நம்ம மீட் பண்ண முடியாது, இப்பெல்லாம் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண முடியாது, ஏன்னா வீட்டை விட்டு வெளியில போகக்கூடாது. ஸோ கிராமங்கள்ல ஓகே, சிட்டிலாம் இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ வீட்டை விட்டு வெளியில போகக்கூடாது. ஸோ அப்படின்னும் போது the books or the good music, so your painting habit, if you are good at painting you should be trying to paint. So recently பார்த்தா இந்த திருச்சியில இருந்து ஒரு பொண்ணு, she is good at painting, she has drawn lot of things, காலேஜ் கேர்ள், நிறைய விஷயங்கள் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னன்னா கோவிட் பத்தி நிறைய விஷயங்கள். ஸோ வந்துட்டு எப்படி மக்கள் புலம்பெயர்ந்த மக்கள் எப்படி வந்துட்டு இங்க இருந்து கஷ்டப்பட்டு அவங்க நடந்து போறாங்க, அவங்களுடைய பாத தடங்கள் வித் ரெட் பிளட்டி ரெட் ரத்தம் நிறைந்த பாத தடங்கள், இப்படி பல விஷயங்கள், ரொம்ப கிரியேட்டிவான விஷயங்கள் she has drawn. அதுபோல உங்களுடைய பெயிண்டிங், if you are good at poetry writing you should start writing poetry or story writing. இப்படி ஏதாவது ஒரு hobby you should cultivate and this is the right time. இதுதான் உங்களுக்கு கரெக்டான டைம். So you have less disturbance from the schools with homeworks, home learning, those kind of things. In that time, the right on time to try to tap your inborn inner talents and try to bring it out and try to develop it. So the positive thinking. Then some of things, maybe you can do some type of a yoga, dhyanam pannalam, meditation, all those kind of things. I'll just try to come later. Then be proud of yourself. தன்னை பத்தி, தன்னை சுய உன்னை பத்தி உனக்கு ஒரு high opinion, you should have a high opinion about yourself. So you don't have to compare yourself with others. So of course the parents or the teachers யாருமே ஒரு மாணவனை இன்னொரு மாணவனை கம்பேர் பண்ணவே கூடாது, because each one is unique. அதான் நான் சொல்ல வந்தேன். Maybe we think the pattern thinking may be the same because we are being taught in the same way, we are being conditioned in the same way, but our feeling, our emotion, நம்மளுடைய அதனுடைய reacting level, all those things are very different, so very unique. So everyone is unique. So ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு டைம் கணக்கு சொல்லி தந்தா you might pick it up, திருபோல ஸ்டூடெண்ட், but maybe like me student I need twice to learn those kind of things. So என்னுடைய லெவலை நான் புரிஞ்சுக்கணும். Okay, I have to learn it twice னா கண்டிப்பா I have to spend. ஒரு ஸ்டூடெண்ட் மேபி 1 hourல கத்துக்கிறான்னா நான் 5 மணி நேரம் தான் செலவு பண்ணணும், 5 மணி நேரம் நான் செலவு பண்ணணும். பட் we should be proud of yourself because there are a lot of inborn talents. அந்த talents வந்துட்டு நம்ம கண்டுபிடிச்சு we should appreciate for your human being, human life. So நீங்க வந்துட்டு to appreciate yourself, what are things you can do? It will boost your self esteem. Self esteem லோவா இருந்தாதான் உங்களுக்கு emotional problemsலாம் வரும். So it will boost your self esteem. So what are things you can do? Some of things, ஒரு சில விஷயங்கள் நீங்க பண்ண முடியும். என்ன விஷயம்னா நீங்க வந்துட்டு don't try to compare yourself with the fellow one who is topper. So try to compare people those who are lower than you. Of course it's a negative tactics, but it will also help you. So ஒருத்தவங்க வந்துட்டு கார் வச்சிருக்கானா கார் வச்சவனோட கம்பேர் பண்ணாரு. உங்க வீட்டுல ஒரு 2 வீலர் இருக்கு,
பட் டூ வீலரே இல்லாம சைக்கிள் வச்சிருக்கான் பாரு, அவனோட கம்பேர் பண்ண அவனை விட ஐ எம் வெல் ஆஃப். நம்ம வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு எக்கனாமிக்கலி சஃபர் பண்ணியிருக்கோம். கண்டிப்பா இந்த 90 நாள் 100 நாள் வந்துட்டு வேலை இல்லாம வேலைக்கு போக முடியாம கஷ்டப்பட்டு. ஸோ வி ஷுட் கம்பேர் அவர் செல்ஃப் வித் பீப்புள். ஒரு வேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாம காலால நடந்து 200 கிலோமீட்டர், 300 கிலோமீட்டர், 500 கிலோமீட்டர் நடந்தே போனவங்க, சைக்கிள்ல போனவங்க, அவங்களுடைய நிலையை பாருங்க. ஸோ நம்ம நிறைய பேரை பார்த்துருக்கோம். பிளாட்ஃபார்ம்ல வந்துட்டு ஒரு அம்மா இறந்து கிடக்குது. ரயில்ல இறந்த அம்மா பிளாட்ஃபார்ம் தூக்கி போட்டிருக்காங்க. அந்த குழந்தை 2 வயசு குழந்தை, 3 வயசு குழந்தை அம்மாவை சுத்தி விளையாடுது. அந்த குழந்தைக்கு என்னன்னு தெரியல. அந்த சுச்சுவேஷன்லாம் நமக்கு கிடையாது. we are well off, we are with the parents, so we should think those positive things. We should be proud of our parents, we should be proud of our self. All those kind of things we should do. Then share your positivity with others. So if you are happy, share your happiness with others. Of course, நீ சோகமா இருக்கும்போது உங்களோட நண்பரோட ஒரு ஃப்ரெண்ட்ஸோட உங்களுடைய சோகத்தை, உங்களுடைய கஷ்டத்தை ஷேர் பண்ணா அவங்க வந்துட்டு they can help you. பட் வாட் இஸ் த பாசிட்டிவிட்டி, த பாசிட்டிவ் திங்கிங் யூ ஷேர். ஃப்ரெண்டு கிட்ட சொல்லலாம், தம்பி ஜென்டில்மேன், நான் வந்துட்டு இப்படி ஒரு வெபினார் கண்டக்ட் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ திருமலைவாசன் அவரை சொல்லும் போது எனக்கு வந்துட்டு ஐ வாஸ் ஹாப்பி, ஹி ஹஸ் பின் டூயிங் திஸ் கண்டினியூஸ்லி. ஒரு 7 வாரம் கண்டினியூவா பண்ணிட்டு இருக்காரு. இது 7th வீக் நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி ஹி ஹஸ் கம்ப்ளீட்டட் 6 weeks. ஸோ ஹி ஹஸ் பின் மோட்டிவேட்டட். ஸோ இது போல விஷயங்கள் அவர் சொன்ன பிறகு எனக்கு ஐ ஆல்சோ காட் மோட்டிவேட்டட். ஸோ ஐ காண்ட் ஐ ஆல்சோ டூ. So this kind of a positive things, please you can share with your friends. Then so எந்த ஒரு விஷயத்தையும் உடனே வந்துட்டு நம்ம ரியாக்ட் பண்ணா we might react in a hasty decision and can go wrong. So take a pause, கொஞ்சம் டைம் எடுத்துங்க ரியாக்ட் பண்ண. of course some of the health related விஷயங்கள் கண்டிப்பா you have to react first. So ஒரு சில விஷயங்கள் you can take time and react, then that will help you to come out of the problems. Then some of the golden rules you should try to follow. See, we always think teacher வந்துட்டு என்ன see we always say there is a identity crisis in the teenage. Adolescent students have identity crisis. So அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கிளாஸ் ரூம்ஸ்ல வந்துட்டு they make some problems, they try to make some noise. So அது என்ன காரணம்னா they try to give tips or allowing to the teacher, sir or madam, நீங்க என்ன பத்தி நீங்க கவலைப்படல, என்ன நீங்க பார்க்க மாட்டீங்க, you are not paying attention to me, I am also sitting in your class, you are paying attention only to the first bench, only to the clever students, the first rank second rank இருக்கிற ஸ்டூடெண்ட் மட்டும் தான் பாக்குறீங்க, என்ன பார்க்கல. அதனால என்னையும் நீங்க பார்க்கணும்ன்றதுக்காக they do this kind of things. so அதனால என்னன்னா, so it is our expectation, what we expect that teachers should see us. The parents, friends வந்துட்டு நம்மளை பார்க்கணும், ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு நம்மளை அப்ரிஷியேட் பண்ணணும், அப்படின்னா நம்ம எதிர்பார்க்கணும். ஸோ அதுதான். ஸோ வாட் எவர் யூ எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் அதர்ஸ் யூ ஆல்சோ ஷுட் டூ டு அதர்ஸ். தட்ஸ் வாட் அ கோல்டன் ரூல். நம்மளை நம்ம மற்றவங்க எப்படி பார்க்கணும், எப்படி ஏற்றுக்கணும்னு நினைக்கிறோமோ அதே விஷயமும் நம்மளும் அடுத்தவங்களுக்கும் பண்ணணும். Do the same things with others. That's the golden rule. Then practice gratitude. நன்றி உணர்வு. அது வந்துட்டு it will boost your emotion. கண்டிப்பா. So he has done, sir, thank you. The positive terms. So there are many things. I have not put it on the slides. Maybe if there is a question session, I can. The positive things. We can, positive terms, we can use it. Gratitude, thank you. All those kind of things. நன்றி. இந்த வார்த்தைகள் வந்துட்டு boost yourself and கேட்கறவங்களுக்கு வந்துட்டு அடுத்த முறையை நம்ம அவங்களுக்கு செய்யணும்ன்றது நமக்கு தோணுது. Then interact with the world around you. உன்னை சுத்தி உள்ளவங்களோட நீ வந்து பழகு, அவங்க என்ன சொல்றாங்க என்றதெல்லாம் பழகு, அவங்களோட பேசு. So these are the some of the things. நான் நிறைய விஷயங்கள் இருக்கு, ஒரு சில விஷயங்கள் மட்டும் மாணவர்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை தாண்டி பேசிக் திங், இது எல்லா இடத்துலயும் சொல்றாங்க, பிராணாயாமா. இட்ஸ் ஒன் ஆஃப் த பேசிக் திங்ஸ் which can help you. So அது ஏன்னா, so there are scientific reasons for this. So what are the scientific reasons involved in it? Is that there are two things in our nerve system. Automatic nerve systemsல வந்துட்டு there are sympathetic division. அது sympathetic division வந்துட்டு என்னன்னா, so when you see a snake you get afraid, you try to run away from it. So all your body, why it is called automatic nervous system. உன்னுடைய whole body பாம்பு இருக்கு ஓடணும்னு சொல்றது கிடையாது. பாம்பை பார்த்தோம் நீ வந்துட்டு ஓடுற, ஒரு ரத்தத்தை பார்த்தோம் you faint. So this is the situation. Your automatic nervous system take over. You don't have to give command to the things.
it's a from spinal cord, it comes under the command is being given. So on the time you try to run away, so you try to go. So there's a sympathetic. There is another thing called parasympathetic. So one it is trying to, so when you are in stressful situation, that sympathetic division try to work. So you see the pictures, the sympathetic division, all those things try to work very fast. Your lungs pump fast, all those things, your eye blinks, or you sometimes even tears comes from eyes, all those things, your digestive system doesn't work, your breathing system gets faster, all those things come. Then there is another thing which is called a parasympathetic, where that try to help you to cool down. So how to cool down? Somehow some situation it is a normally you get cool down. So when you are in a stressful situation, in a stressful situation, you don't get normally cool down. For that, you need this breathing exercise. So shall we have a breathing exercise? Shall we have a breathing exercise? Yes, sir. Yes, sir. Yeah. So of course, I am not an expert in yoga, but of course, Tirumali knows there's another person by Sadhurmugan who can do it on. So this breathing we can do it. Just try to close your eyes. Please close your eyes. Please close your eyes. Take deep breath. மூச்சு உள்ள நல்லா டீப்பா எடுங்க. So then you can breathe out. So usually it is a ஒரு நோஸ் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு நோஸ் வழியா எடுக்கணும், இன்னொரு நோஸ் வழியா விடணும். அதன் பிறகு ஆல்டர்னேட்டிவ்லி இன்னொரு நோஸ் க்ளோஸ் பண்ணிட்டு மற்ற நோஸ் வழியா எடுக்கணும், மற்ற நோஸ் வழியா அது வெளியில விடணும். So this is a practice you can do. So okay, for 30 seconds we can do. Okay, close your eyes. Close one of your nostril. மூக்குனுடைய ஒரு துவாரத்தை லைட்டா க்ளோஸ் ஃபிங்கரால க்ளோஸ் பண்ணுங்க. இன்னொரு துவாரத்து வழியா பிரீத் இன் ஸ்லோலி, மூச்சை உள்ள இழுங்க. Then try to breathe out through the மத்த நோஸ் வழியா, இன்னொரு நோஸ் க்ளோஸ் பண்ணிட்டு மத்த நோஸ் வழியா வெளியில விடுங்க. You can do it for 5 times. Just 5 times you can do. Of course, there is a system which helps for beginners. எப்படி inhale பண்ணும், this table which you are seeing will help you. Beginners inhale and exhale. இழுக்கிறது வெளியில விடாது. You should not உள்ள sustain பண்ணக்கூடாது. உள்ள நீங்க retain பண்ணக்கூடாது. ஏன்னா you are only a beginners. So கொஞ்ச நாளுக்கு பிறகு you can do this. Table will help you to do that. But I am not here to help you to do that. Already we are running short of time. So I tried to complete it. So you might have a lot of things. Even எனக்கு நிறைய சொல்லணும். So we'll have a question session. So I'll try to complete those things. Thank you one and all. Thank you, Thiru. Very happy, sir. Very grateful to you, sir. Emotional well-being we can talk any more time, sir. But this is the apt time that since from student to that old age, that everybody have got some stress, sir. So it is a great session, sir. Okay, you have covered all the student, parent, and you have pointed out everyone's well-being. Well-being is where is not that different. I was trying to rush it up. Because of the time. Actually, I had it for 20 minutes. Practice பண்ணி வச்சிருந்தேன். Then I thought these are things should be incorporated. That's why I brought it. Yes, sir. Very good, sir. ஏன்னா emotional being it will differ. ஏன்னா அப்புறம் 5 வயசு பையனுக்கு ஒரு ஐஸ் வாங்கி சாப்பிடலாம், அது அவனுக்கு பெரிய ஸ்ட்ரெஸ். ஆனா 60 வயசு இருக்கவங்களுக்கு வேற எல்லாமே. பட் யூ ஹவ் கவர்ட் எவ்ரிதிங், சார். எனக்கு நம்ம அந்த நாள்ல டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் கூட ஞாபகம் வந்தது. நம்ம just we used to talk all those things அந்த டைம்ல. ரொம்ப ஹாப்பி, சார். இந்த செஷன்ல வந்தது திருவே you can also motivate. So I still remember VC office behind the seashore. You have shared those things to me. So that's a positive negativity. It's a ரொம்ப thin layer. It is a, so we have to cultivate. எனக்கு I always feel bad. Even the Anita,
the girl Yes, sir. when she committed suicide, I felt very Yes, bad. sir. Our Yes, education system is very poor. yes, She should not have committed suicide. She should have tried hard to come out from that. yes, அதுக்கு sir. நம்ம we have not cultivated. She was a excellent student. Her mark sheet says lot of things, but have we given her to sustain or live to the challenges? Every day we face challenges. ஸோ நம்ம அந்த சேலஞ்சஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ண வந்துட்டு ஒரு மாணவருக்கு சொல்லி கொடுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப ஹாப்பி சார், ரொம்ப நல்லா பண்ணீங்க சார். ஆமா, இப்போ நீங்க இப்போ பார்ட்டிசிபென்ட்ஸ் யூ கேன் ஆஸ்க். உலகம் வந்து நம்ம ரொம்ப ஜெயிக்கும் போது இவ்வளவு பெரிய உலகம் இருக்கு, ஒன்னும் போகணும்னு நினைச்சாலுமே பாசிட்டிவ் ஆட்டிடியூட் தான். இல்ல நம்ம ஜெயிக்காத இருக்கும்போது இவ்வளவுதான் உலகம் நினைச்சாலும் அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் தான். வித் ஆட்டிடியூட் சார், ஃப்ரம் மதர்ஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், ஃப்ரம் மேனேஜ்மெண்ட் சைட், we render your heartful thanks to sir for coming and talking about well-being, sir. Participants, you can raise your questions, feedback also நீங்க சொல்லலாம். Hello sir, happy morning sir. Yeah, happy morning. Good morning. Sir, it's Balaji sir. Sir, thank you. Sir, I am showing one picture sir. Actually you told me to draw one picture. Actually I also drawn the same, which is shown by you. It was somewhat, it's 100% it was accuracy sir. One that is on the hill, on mountain. Yes. There was one home. Yes. There was one river like that. I was somewhat I don't know what's happening with me. Sir, பாலாசா நீங்க மியூட் போயிட்டீங்க. என்னன்னா நம்மளுடைய திங்கிங் நமக்கு ஹெரிடிட்டரி as well as comes under childhood. So அதுதான் குழந்தைங்களுக்கு வந்துட்டு சொல்லும்போது குழந்தைங்களோட டீல் பண்ணும்போது we have to very very careful. ஒரு சின்ன விஷயம், for example, my father used to encourage me a lot, but ஆனா ஒரே ஒரு நெகட்டிவ் திங்ஸ் he had compared. அவர் வந்துட்டு I have a great respect for him. ஒரு விஷயம் கம்பேர் பண்ணாரு, அந்த விஷயம் still I feel I am not able to, I cannot do in the world. ஏன்னா he compared myself with my younger brother on singing. I mean he sings well with the raga, but you are not. So ஒரு விஷயம், it is even I am 43 now. இன்னைக்கு வந்துட்டு நான் பாடணும் போனா it restricts me. அதனால குழந்தைங்க கூட பேசும்போது பழகும்போது we have to be very very careful. சின்ன சின்ன விஷயங்கள் it will be அது ஏதோ சொல்லுவாங்கல்ல, பச்சை மரத்தில் அடித்த ஆணி போல அவன் மனசுல பதிஞ்சு. Okay, next. Thank you sir. Super sir. Any questions, feedback, quick fast? I request everyone to come with some feedback and question. Make it fast. I would like to visit your place once. Happy morning, sir. Yes, sir. Please do come, sir. Please. This session, we had you covered. Yeah, please. Yeah, I think I'm audible, sir. கேளுங்க உங்க கேள்வி. Yeah, sure. See, one of the best session we had, sir, for your speech and the presentation was really very nice, and we are impressed so much. You have covered almost all the areas, like how to be a positive and how to keep a mind very strong. Things we need to keep ourselves busy. So really, it was a very nice session, sir. Thank you so much for your time and your kind speech, sir. Thanks a lot, sir. Thank you, Mr. Sivakumar. Thank you, sir. Thank you so much, sir. So whether Mohan sir is there? Thiru, did I Yes, have sir. I done Yes, justice? Because sir, konjam very, Tamil English. Very fine, sir. Very fine, sir. It is great, sir. நான் கூகுள்ல போயிட்டு தமிழ்லாம் எடுத்துட்டு வந்தேன். Question is very good, sir. But I felt I cannot do that, so I should be spontaneous. Everyone is impressed with your questionnaire, sir. Yeah, I think he should be there. அப்படி இல்லனாலும் no, I can come in person after this situation. I can interact. Please, sir. And visit you. Yeah.
will be very happy and grateful to you, sir. I would like to meet you also. About 15 years gone, sir, after meeting you, but still we have a very good association. Okay, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார் இந்த செஷன்ல உங்களை பாக்குறதுக்கு. மேம் வேகமா முத்துகணே சார், any question? ரவி சார், would like to talk anything, sir? சார் அதாவது இப்ப ட்ரெஸ் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ட்ரெஸ் இருக்கும்போது அந்த ட்ரெஸ் எப்படி ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னு சார் கிளியரா சொன்னார் சார். இப்ப அந்த கொஸ்டினர் கொடுக்கும்போது எல்லாமே எஸ் நோ ஆகும் போது இப்போ ஒரு சில கொஸ்டின் போது கவுன்சிலிங் அப்படின்னு சொல்றாரு சார். இப்ப அந்த கவுன்சிலிங் போது அந்த கவுன்சிலிங் யார் சார் கொடுக்குறது? ப்ளீஸ் சார் என்னன்னா ஒரு என்னன்னா ஒரே ஒரு கேள்விக்கு தான் சொன்னேன். அது என்னன்னா நம்ம அது வந்துட்டு இட்ஸ் a நெகட்டிவ் கொஸ்டின். தற்கொலைக்கு போற அளவுக்கு நம்ம ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் சிச்சுவேஷனுக்கு வந்துட்டா அந்த ஒரு கேள்விதான். ஐ வாஸ் மென்ஷனிங் இட் இஸ் a question number 16. அந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்துட்டா அந்த சிச்சுவேஷன் சம்டைம் வி மே நாட் ஏபிள் டு நம்மளே வந்துட்டு நம்மள கவுன்சிலிங் பண்ணிக்க முடியாது. ஒரு சில சைக்காலஜி படிச்ச கவுன்சிலர்ஸ் ஆர் தேர். ஸோ தேர் ஆர் ஃப்ரீ கவுன்சிலர்ஸ், நிறைய இடத்துல ஃப்ரீ கவுன்சிலர்ஸ் ஆர் தேர். ஸோ நீங்க இப்போ வந்துட்டு இந்த கோவிட் சிச்சுவேஷன்ல மதுரையில ஆக்சுவலி தேர் இஸ் a trust, they are doing a lot of counseling. So I also can I do not know where I have that number. I can share the number through, so you can also talk to them. Free counseling they do. So if you want to do so, counseling centers are there. Even near Pondicherry you might also have something. Yeah, Maitreyi is there, sir. In Pondicherry, Maitreyi is there, sir. Pondicherry, Maitreyi is there. And Chennai, Sneha is there. Yeah. So they are doing free counselings. So you can talk to them by phone. If they ask you personally நீங்க வரணும்னு சொன்னா also you can go. அது only for that particular question I said. Yeah. Those who are having that type of mind. That is the only. The mild you can say இது என்னன்னா mild situation 10 11 12 13 இது வந்து mild situation. So 9 கீழ எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லாருமே 9 கீழ தான் இருப்போம்னு நினைக்கிறேன். That's what I believe. See, actually I didn't want to personalன்றதாக நான் உங்களை டைப் பண்ண சொல்லல chat boxல. So otherwise I would have asked you to type your score, positive score. Yes. So அதனால personalன்றதாக I didn't want to touch it. So 9 கீழ தான் எனக்கு தெரிஞ்சு 100% or 99% should be below 9 below 9. So அதுக்கு மேல maybe 1 or 2. So you are not supposed to make this judgment based on 1 day 2 days or 30 days or continuous 30 days. ஒரு மாசம் past 1 month am I like this? கடந்த ஒரு மாசமா நான் இப்படிதான் இருக்கிறேனா, ரொம்ப சோகமா இருக்கிறேன் அப்படிதான். So maybe எல்லாருக்குமே டுடே நான் ஒருத்தங்கிட்ட இருந்து ஒரு ஃபேவர் எதிர்பார்க்கிறேன், அது வரலன்னா I may be sorry, I may feel sad. அது வேற. பட் 1 month அப்படிதான் இருக்குமான்றது we have to assess. Yes sir. Thank you sir. Okay sir, thank you sir. Thank you sir. Deepika madam want to convey something? Yes sir, I am Deepika sir from MMS. Sir, உங்க செஷன் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. Especially அந்த questions, அப்புறமா இந்த scenery. So I also want to share my scenery sir. So நீங்க சொன்ன மாதிரி எக்ஸாக்ட்டா எக்ஸ்ட்ரா பிளஸ் ஜஸ்ட் இப்போதைக்கு தகுந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு கொரோனாவும் மாஸ்க் போட்ட பர்சன் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா. ஓகே. சீனரின்னு போது எல்லாருக்குமே வந்துட்டு அந்த ஒரு கோஇன்சிடென்ஸ் அப்படின்றத வந்துட்டு கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தீங்க சார். அது இல்லாம எல்லாமே நீங்க ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 போட்டு நம்ம பசங்க கிட்ட எப்படி இருக்கணும் as a டீச்சரா, ஸோ எல்லாமே ரொம்ப நல்லா இருந்ததுங்க சார். ஸோ நீங்க வந்துட்டு சீக்கிரமா எங்க கேம்பஸ்க்கு வரணுங்க சார். ஸோ எங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபுல்லா 700 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு உங்களோட ஸ்பீச் உங்களோட ட்ரைனிங் கண்டிப்பா வேணும் சார். Okay, 700 ஸ்டூடெண்ட் இருக்காங்களா? Okay, I'm happy to see know that. Yeah. So கண்டிப்பா I'll be there because Thiru is my very close friend. So நான் திருவோட மூவ்மெண்ட் பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், but I was not able to contact him. So Thiru, the negative, some of the negatives also, if it is whether I couldn't communicate, அதை சொல்லலாம் கண்டிப்பா they should tell. When I was doing bilingual, so maybe that was I do not know whether I was able to do justice. Adhe vantu they can also say. Truly this is a nice session sir. Okay. Sorry, from yes ஒரு தமிழ்நாட்டுல இருந்து தமிழ் பேச தெரியலன்னு சொல்ல கூடாது, because திருவுக்கு என்ன பத்தி நல்லா தெரியும். So after 10th from 92 ல இருந்து almost for 32 years நான் வந்துட்டு தமிழ்நாட்டுல இல்லாம வெளியில இருந்தேன், பல காலங்கள் வெளியில இருந்தேன். அதன் பிறகு தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகும் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் சர்க்கிளோட இருக்கிறதுனால
I am struggling. ஒரு சில விஷயங்கள் கொஹிரண்டா தமிழ்ல சொல்ல கொஞ்சம் ஒண்ணும் இல்ல சார். அவருக்கு அப்பயும் வெளிநாட்டுக்காரங்களோட தான் தொடர்பு, இப்பயும் வெளிநாட்டுக்காரங்களோட தொடர்பு. ஐ வில் இஃப் டைம் இஸ் தேர் ஐ வில் ஷேர் அபவுட் ஒர்க் சார். உங்க ஒர்க்க பத்தி டைம் இருந்துன்னா சொல்றேன். நீங்க வெளிநாட்டு தொடர்பு எப்படி வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. How you associated with foreigners for doing some social activities. I will. Okay. Kavya ma'am, want to communicate something? Muthu Ganesh, Sugandha ma'am, make it fast. Meghala ma'am, Hajira ma'am, student you can also anything. Sorry irukanga. Plus 2. Eta கேக்கல please Sugandha. Oh, happy morning Sugandha. One of the spoken English faculty in MMS school, sir. Okay. Feel very much happy that today's text was very useful, sir. Oh, okay. Thank you so much. I was said the answer for the 15 question no, and most of the questions I answered no, yes, only, sir. Maybe the count should ask to me, I hope so, sir. Okay. திரு அவங்களுடைய வாய்ஸ் லைட்டா பிரேக் ஆகுது. ஐ அம் நாட் கெட்டிங் இட். மேபி என்னுடைய நெட்வொர்க்கா இருக்கலாம். 16 கேள்விகளுக்கு அவங்க 16 இல்ல 18 நினைக்கிறேன். 18 supposed to be 18. She mentioned maximum no answer for all the questions. Maximum அதிகமா இருக்கனால maximum no na she is Sugandha வந்துட்டு she is ரொம்ப நல்லா இருக்காங்கன்னு அர்த்தம். She doesn't have much. Of course you have trust but not much. So you don't have to worry. Just I'm again worrying sir. அவங்க நோன் போட்டதெல்லாம் எனக்கு எஸ் வந்துச்சா, எஸ் சொன்னதெல்லாம் எனக்கு நோன் வந்துச்சான்னு தெரியல சார். சாரி சார், எனக்கு தெரியல. எனக்கு கண்ணுல அப்படி வராது சார். நோன்னு டக்குனு கண்ணு வராது. அவங்க எஸ் சொன்னதெல்லாம் நோன் வந்துச்சு நினைக்கிறேன். எனக்கு நோன் சொல்ல எஸ் வந்து நினைச்சிருக்கேன் சார். Okay fine, everything will be all right. Okay yeah, இப்போ நம்ம என்ன தெரியுமா சார், எனக்கு என்ன பெரிய விஷயமா, நான் ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன்னு எனக்கு தெரியறதே என்னது அப்படின்னா பாசிட்டிவ் சிம்டம்ஸ் சார். அது கூட தெரியாத பேர் நிறைய பேர் இருக்காங்க. ஐ அம் ஸ்ட்ரெஸ்ன்றதே என்ன அப்படின்னா கடவுளுக்கு நன்றி, கடவுளே எனக்கு இப்பவே காட்டி கொடுத்துட்டியே அப்படி. கண்டிப்பா அது கடைசி ஸ்டேஜ் போறது முன்னாடி when we identify நம்ம எல்லாமே எனக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் உண்டு. ஈவன் ஸ்டூடண்ட்ஸ்க்கு தெரியும் நம்ம யுவராஜ் சிங்கோட சிச்சுவேஷன், how he came out. And the early symptoms, identifying the early symptoms is a possibly we can possibly cure everything. Yes sir, yes sir. யுவராஜ் வந்துட்டு he has come up அதன் பிறகுதான் he came up well. அதுக்கு முன்னாடி நல்லா விளையாடினாலும் வந்து he was able to achieve வேர்ல்ட் கப் எல்லாம் வின் பண்ற அளவுக்கு இருக்கு. அதே போல another person he was able to win cyclist also. I have a lot of people like that. So that positive thinking. Even I can say one thing. So that is I just forget the name. In the psychology books எல்லாத்துலயும் கொடுப்பாங்க. So the fellow was hit, I mean அவனுடைய தலையில வந்துட்டு இந்த ஜாவலின் த்ரோ தெரியும். ஸோ அது வந்துட்டு தலைக்குள்ள வந்துட்டு போக் ஆயிடுச்சு. It went into the pierced into his head and went out of other side of the head. So he is a sportsman. அதை கையில பிடிச்சிக்கிட்டு he went to the hospital. He got even cured. Of course he had to undergo sometimes he was coma, all those things, but he was able to cure. அதனால that's a positive. என்ன இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு நினைச்சா everything is possible. Yes sir, yes sir, thank you sir, thank you sir, thank you sir. Sir once sir ஒரு long night discussion we are discussing about what is psychology. ரொம்ப டிஸ்கஷனுக்கு அப்புறம் you taught me through some monkey story sir. அந்த காலம் எனக்கு வந்து நைட் ஸ்டே பண்ணும்போது அந்த ட்ரஸ்ட்ல லாங் டைம் டிஸ்கஷன் வாட் இஸ் சைக்காலஜின்றதுக்கு வந்து you have convinced me through some monkey story sir. It was very nice sir, very nice. Yes, sir, okay, yes, maybe I have forgotten the story. Okay, last 2 minutes team. Yeah, any question, otherwise we can conclude. Yeah, so I'm very happy, I'm thankful to Thiru and the management of you call it MMS. Yes sir, yes. Okay. Mother's metric school sir. Metric school. Metric school. Okay. Yes sir, I was sir. saying ISS. So it's a well, I mean I should appreciate Thiru. It's a good effort you have been doing. So it is a good not only for teachers, of course for the students. So இப்படி ஒரு இனிஷியேட்டிவ் வந்துட்டு every school should do. I have been fighting with my own பசங்களோட ஸ்கூல்ஸ்ல every day I have been fighting for this kind of thing. So it is a very good effort. So I am always there.
If there Yes, is sir. some other topics which I could do, I am always there. You can approach me. I also will Yes, sir. visit directly and Yes, sir. encourage Yes, sir. students for those things. Yes, If yes, I sir. can share something for teachers, pedagogy, how they can teach all those things. So that also, Yes, sir. because they come from a So B.Ed or those things, but still I can also share sometimes. So Yes, thank you sir. so much, Dhruv, and In the that point, management. we will be very happy, sir. Definitely, we would like to have, sir, once MMS, sir. We'll have elaborate session, sir. Everybody is happy, sir, today's session. For your ready acceptance, for extending the session, it is a greatness, sir. It is your greatness. Thank you, sir. Thank you very much. Very Nothing. helpful session, sir. I should do it for Dhruv. Yes, sir. Thank you, sir. Very kind of you, sir. I'll be grateful to you, sir. From Mother's management and the staff to student, again, we congratulate you, sir, for all endeavors. Dear student, tomorrow also one session is there. நாளைக்கு how to become an avid reader, எப்படி புத்தகங்களை எடுப்பது படிப்பது, எப்படி வந்து செலக்ட் பண்றது, எப்படி படிச்சது ரீடைன் பண்றது, how to apply in your life அன்றத பத்தி ஒருத்தவங்க பேச வராங்க. ஹரிகிருஷ்ணன் சார் வராங்க. நாளைக்குமே இணைந்திருங்கள். இந்த இதுல வந்து சார் ரொம்ப நன்றி சார், அருளப்பன் சார். வெரி ஹாப்பி சார். எனக்கு என்னது அப்படின்னா